திருப்பதி சபை 4வது முதல் குறிப்பிட்டது. டாக்டர் காமராஜர், மேசப்பாக்கம், சென்னை. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஜெபித்து நம்ம ஆரம்பிப்போம். மகா 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 பரிசுத்தமான கர்த்தர், வல்லமையில் சிறந்ததான ஒருவர், மகத்துவத்தில் சிறந்ததான ஒருவர், மாட்சிமை நிறைந்தவர், மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர், எல்லாம் நிறைந்ததான கர்த்தர், நன்மையான காரியங்கள் அத்தனையும் வைத்திருக்கதான கர்த்தர். அவர் பயபக்தியோடு கூட எல்லா ஜபசந்தையோடு கூட பரிசுத்தமுள்ள நல்ல தேவனை, உமக்கு முன்பாக நிற்கிற எங்களை கண்ணோக்கி பாருங்க. எங்களை ஒரு விஷயாய் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை மன்னிங்க, எங்களை சுத்திகரிங்க. தயவாய் ஒரு விஷயாய் எங்களை நினைவு கூறுங்க. உம்முடைய சமூகத்திலிருந்து, உம்முடைய பிரசன்னத்திலிருந்து எங்களை தள்ளிவிடாமல், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்திலிருந்து எடுத்து போடாமல் தேவன் காத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை அந்த காரியங்களை இழந்திருப்போம் என்றால் இந்த வேலையில் மீண்டும் ஒரு விஷயம் எங்களை புதுப்பிங்க, எங்களை நம்புங்க. கர்த்தாவே, நாங்கள் உங்களை நம்புகிறோம். இந்த நாள் ஆராதனை, துதியின் பகுதி, பாடலின் பகுதி, ஜபத்தின் பகுதி, காணிக்கை பகுதி, எல்லாவற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தொடுதல், உம்முடைய உணர்வு எங்களோடு இருக்கட்டும். நீர் இந்த இடத்தில் இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் நம்புகிறோம். தேவன் தாமே நாங்கள் செலுத்துகிற எல்லாவற்றையும் பிரியமாக ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்து மனமகிழ்ச்சியோடு இந்த இடத்துலேருந்து அனுப்புங்க. இந்த வேலையில் உம்மிடத்துல நாங்கள் ஆண்டவரே ஆராதித்து கொண்டு இருக்கிற, ஜெபித்து கொண்டு இருக்கிற, வேதத்தை தியானித்து கொண்டு இருக்கிற வேலையில் எங்களை சார்ந்த மனிதர்கள் சூழ்நிலைகளில் தேவன் கிரியை செய்யுங்க. பயபக்தியோடு நேரத்திற்கு வந்து ஆராதிக்கிற எங்களோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். மீதியான ஒவ்வொரு நேரத்தையும் பகுதியும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய ஆளுகைகளுக்கு கீழாக இந்த ஆராதனை நடைபெறட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தெரிந்த பாடல், என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவிற்கெல்லாம் நான் பாத்திரனே அல்ல, இதுவரை நீர் என்னை தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியே அல்ல. கர்த்தர் இதுவரை நம்மை நடத்தினதற்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. எவ்வளவு முறை பாவம் செய்திருக்கிறோம், அவிசுவாசத்தில் கடந்து போயிருக்கிறோம், நம்பிக்கையற்று கடந்து போயிருக்கிறோம். இல்லை, எத்தனை நேரங்களில் மணிக்கணக்கில் ஃபோனில் செலவிட்டிருக்கிறோம், மற்றவர்களிடத்துல பேசி கொண்டு இருந்திருக்கிறோம். ஆனால் ஜெபிப்பதற்கோ வேதத்தை வாசிப்பதற்கோ அந்த பயபக்தி இல்லாமல் போனாலும் அவர் நம்மை காப்பதற்கும், நம்மை நடத்துவதற்கும், நம்மை போஷிப்பதற்கும் தேவன் ஒரு நாளும் அவர் மறந்ததே அல்ல. அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக பாடலை வாசிக்கிறோம். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே என்று எரேமியா 29வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். நம்ம எதிர்பார்க்கிற முடிவை நமக்கு கொடுப்பதற்கு நம்ம மீது நினைவாக இருக்கிறவர். அதனால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதனால் பாடி இந்த வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியே இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவிற்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கியதற்கு எல்லளவும் நான் தகுதியே இல்லை. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்ணீரேவும் கண்களினா. வழியறியா அலைந்த என்னை கண்டீரேவும் கண்களினா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவிற்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியே இல்லை. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்யும். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ்ச்சியாக்கும். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவிற்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியே இல்லை.
இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். இமை பொழுது என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவிற்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியே இல்லை. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. தேவனுக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அநேக பெயர்கள் அவருக்கு இருக்கு. அதில் சில பெயர்கள், அவர் அதிசயமானவர், அவர் ஆச்சரியமானவர். இப்படி தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அது அப்படி அல்ல, வேறு விதமாக இருக்குது, அதை மாற்ற முடியும் என்று செய்யக்கூடியதான வல்லமை உடையவர். அதனால தான் அவருடைய நாமம் அதிசயம். அவர் அற்புதமானவர். அந்த நாமத்தை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். அதிசயமானவர், ஆறுதலின் தேவன், துதிப்பாடும் தூயோர்களின் தலைவன் அவர். அவரை துதிப்பவர்களுக்கு, அவரை ஆராதிப்பவர்களுடைய தேவன் அவர்களுக்கு தலைவராக இருக்கிறார். அவர் பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். அதிசயமானவர், ஆறுதலின் தேவன். அதிசயமானவர், ஆறுதலின் தேவன், துதிப்பாடும் தூயோரின் தலைவரே. வரமருள் வல்லலே, சிறை மீட்கும் வல்லவர். எலியாவின் தேவன் ஜீவிக்கிறார், எளியோரை அவர் நேசிக்கிறார், அழிவில்லா அன்பால் போஷிக்கிறார். அதிசயமானவர், ஆறுதலின் தேவன், துதிப்பாடும் தூயோரின் தலைவரே. நீதியின் சூரியன் உதிக்கும் வேளை, நீதியின் சூரியன் உதிக்கும் வேளை, வாதைகள் தொலையுமே. வரமருள் வல்லலே, சிறை நீக்கும் வல்லவர். எலியாவின் தேவன் ஜீவிக்கிறார், எளியோரை அவர் நேசிக்கிறார்,
சிலுவை நாயகன் சிந்திய ரத்தம், சிலுவை நாயகன் சிந்திய ரத்தம் என்றும் ஜெயமல்லவோ. வரமருள் வல்லலே சிறை நீக்கும் வல்லவர். எலியாவின் தேவன் ஜீவிக்கிறார், எளியோரை அவர் நேசிக்கிறார், அழிவில்லா அன்பால் போஷிக்கிறார், அதிசயமானவர். உன்னதமானவர் பொன்னடி போற்றி, உன்னதமானவர் பொன்னடி போற்றி, என்னாலும் பாடுவே. வரமருள் வல்லலே சிறை நீக்கும் வல்லவர். எலியாவின் தேவன் ஜீவிக்கிறார், எளியோரை அவர் நேசிக்கிறார், அழிவில்லா அன்பால் போஷிக்கிறார், அதிசயமானவர். ஆறுதலின் தேவன் துதி பாடும் தூயோரின் தலைவனே. வரமருள் வல்லலே சிறை நீக்கும் வல்லவர். வரமருள் வல்லலே சிறை நீக்கும் வல்லவர். Praise Lord. சரணத்தில் பார்க்கிறோம், உன்னதமானவர் பொன்னடி போற்றி எந்நாளும் பாடுவேன். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது, கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து வணங்குவது ரொம்ப ஒரு பெரிதான காரியங்களை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதான காரியங்கள். ஒரு பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மனமதிலே. சரீரத்தில் தோற்றத்தில் மறுரூபமாகுவதில்லை, மனசளவில் மறுரூபமாகணும். இன்றைக்கி அந்த மறுரூபமாகிறதான அனுபவங்கள் அநேகர் இடத்துல இருக்கிறதில்ல, மாற்றங்களே இல்லாதபடி இருப்பது போல் இருக்குது. அப்படி இல்லாதபடி என் மனசில் ஒரு மாற்றம், மனதில் மாற்றங்கள் வரும்பொழுது நம்ம யோசிக்கிற விதங்கள் மாறும், நம்ம பேசுகிற விதங்கள் மாறும். கர்த்தர் இடத்துல எங்களுடைய எண்ணங்கள் மாற, எங்கள் யோசனைகள் மாற, கர்த்தாவே இந்த வேலையில் எங்களை நீங்கள் மாற்றுங்கன்னு பாடலை பாடுவோம். கர்த்தர் அந்த வண்ணமாகவே நமக்கு செய்யக்கூடியவர். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மனமதிலே.
தேவபலன் விளங்கும் தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவீரா தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவீரா மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவேன் மனமதிலே பரிசிக்கவே மகிழ்ந்திடவே பரன்முகமே பரகிடவே தரிசிக்கவே பரன்முகமே. பாதம் ஒன்றே போதும் என்றேன் பேசும் ஆண்டவர் தொனியும் கேட்டேன் பாதம் ஒன்றே போதும் என்றேன் பேசும் ஆண்டவர் தொனியும் கேட்டேன் இன்ப வாக்குகளே இந்தன் போஜனமே என்னை பலப்படுத்தும் உம்மாவீரா என்னை பலப்படுத்தும் உம்மாவீரா மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவேன் மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. கர்த்தர் நல்லவர். பார்த்தோம் பாதம் ஒன்றே போதும் என்றே. இன்னைக்கு அநேக பாடல்கள் நிறைய காரியங்களை குறித்து பாடுறாங்க. கர்த்தருடைய இரக்கத்தை குறித்து பாடுறாங்க, கர்த்தருடைய கிருபையை குறித்து பாடுறாங்க. நிறைய பாடல்கள் வந்திருக்கு. ஆனால் அவருடைய பாதத்தை குறித்து பாடுகிறதான பாடல்கள் ரொம்ப குறைவானது. அவருடைய பாதத்தில் அமர்வது மிகவும் விசேஷித்தமான ஒன்று. வேணால் சில வேத வசனங்கள் வேணால் வேதத்தில் வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகத்தில் வசனம் வாசிக்க தம்பி பேப்பருக்குள்ள உண்டு வாசிக்காது. அவள் பாதங்கள் அருகே நின்று கொண்டு அவருடைய பாதங்களை கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். தொடர்ந்து வாசிங்க அடுத்த பகுதி. இல்லை, அந்த வசனத்திலேயே அடுத்த கீழே உள்ள பகுதி வாசிங்க. முதல் காரியம், பாவியாய் இருப்பவர்களை எப்படி தொடவிடலாம், எப்படி அவர்கள் அருகாமையில் போகலாம், அதை ஒதுக்கி வைக்கிறதான ஒரு சூழ்நிலை அங்கே அந்த காலகட்டம். ஆனால் அவருடைய பாதத்தில் விழுந்து அழும்பொழுது அந்த பாவத்தை, அந்த சூழ்நிலையை மற்றவர்கள் மதிக்காத ஒரு நிலைமையில் இருந்தவர். இதை வாசிக்கிறோம், தொடவே கூடாது, அப்படி தீட்டுன்னு சொல்வது போல் அப்படி ஒதுக்கி வைக்கணும். அப்படி பாவியான நிலைமையில் இருந்த ஒருத்தியை அவர் பாதத்தில் விழுந்த பொழுது பாவத்தை மன்னித்து சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கக்கூடியதான ஒரு தேவன். அடுத்த ஒரு பகுதியை வாசிக்கலாம்.
அடுத்த ஒரு பகுதியை பார்க்குறோம். ஜப ஆலய தலைவன் எபீரு என்பவன் அவனுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறார். அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் அந்த மகளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போக போகுது, அவ்வளவுதான், இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அப்படி போகிறதான ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அப்படி நெருக்கங்கள் ஏற்படும் பொழுது அவன் இயேசுவானவருடைய பாதத்தில் விழுந்தான். அந்த நெருக்கங்களிலிருந்து இக்கட்டிலிருந்து அவனை மீட்டு எடுத்தவர் அவர். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரம் சில காரியங்களை குறித்து யோசிச்சுட்டு இருப்போம்ல, இது இவ்வளவு தான், இது இப்போ முடிய போது, எப்போ முடியும் தெரியல. ஒருவேளை சிலர் ஜீவனை குறித்து யோசிக்கலாம், சிலர் வாழ்வாதாரத்தை குறித்து யோசிக்கலாம், எதிர்காலத்தை குறித்து யோசிக்கலாம். இது முடிஞ்சிருமோ, முடிய போகுதோ, அவ்வளவுதான் என்று சொல்லி நினைக்கிற அந்த காலகட்டத்தில் அவருடைய பாதத்தில் நம்ம வருவோம் என்றால் அவைகளை அவர் மாற்றக்கூடியதான தேவனாக இருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கலாம், அவர் பாதத்தில் விழுந்த ஒரு சம்பவத்தை. அவர் பாதத்தில் விழுந்து, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றால், இந்த காரியம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்தது தான். லாசரு மரித்தே போயிட்டான். இதற்கு முன்பாக பார்த்தது மரிக்க போகிறதான சூழ்நிலை. ஆனால் இங்கே பார்க்குறோம், லாசரு மரித்து விட்டான், எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. முடிந்து போனாலும் அவர் பாதத்தில் வந்து விழும்போது முடிந்து போனதை மீண்டும் எடுத்து கொடுப்பதற்கு தேவனால் மட்டும்தான் முடியும், எந்த மனிதர்களாலும் முடியாது. சில வேளை மனிதர்கள் பிரயாசப்படலாம், விருப்பப்படலாம், ஆனால் அவர்களால் செய்வதற்கு இயலாது. இப்படி அவருடைய பாதத்தை குறித்து அநேக காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு வேளை பாவியாக நம்ம வந்திருக்கலாம், அசுத்தங்களோடு இருக்கலாம், வாழ்க்கை முடிஞ்சு போயிடப்போதோ, என் கனவுகள் எல்லாம் அப்படியே போயிடப்போதோன்ற சொல்லி ஒரு பயத்தில் இருக்கலாம். இல்லை முடிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளவுதான் என்று அப்படி நிலைமையாக இருக்கலாம். எந்த நிலைமையாக இருந்தாலும் அவருடைய பாதத்தில் விழுவோம் என்றால் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதான ஒரு தேவன் அவர். அவர் மாற்றக்கூடியவர் அவர். அது எப்படின்னு தெரியாது. இதுவரை அவளை பாவி, அவளை தொடவே கூடாதுன்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் இயேசுவானவருடைய பாதத்தில் விழுந்ததற்கு பின்பாக அவளுக்கு ஒரு கணம் கிடைக்குது. அவளை ஏளனமாக பார்த்தவங்க இனி அவளை அப்படி பார்க்கல. அந்த ஒரு அதிகாரத்தும், ஒரு உயர்வு, ஒரு மரியாதை, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கக்கூடியவர். இன்றைக்கு அவருடைய பாதத்தில், ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், பூமி அவருடைய பாதப்படி என்று. இன்றைக்கி அவர் பாதத்தை தேடி அலைய முடியாது. இந்த பூமி அவருடைய பாதப்படி. இந்த பூமியில் தலை வணங்குவோம் என்றால், அவருடைய சபையில், அவருடைய வீட்டில், அவர் இருக்கின்ற இடத்துல தலை வணங்குவோம் என்றால், அவர் பாதமாக வேதத்தின் முன்பாக நாம் தலை வணங்குவோம் என்றால், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு கர்த்தர் பெரியவர். நம்ம எல்லாரும் அப்படி கண்களை மூடி தாவியுடைய பாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய பாதத்தில் விழுந்த ஒவ்வொருத்தரையும் அவர்கள் விழும்பொழுது இருந்ததான நிலைமை அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது இல்லை, அது ஒரு மாற்றப்பட்டது. கண்ணீரோடு வேதனையோடு விழுறாங்க. ஆனால் விழுந்து என்ன பிரயோஜனம் என்பது போல இல்லாதபடி அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தினவர். இந்த வேலையில் தேவனே, இந்த சபையில் நீங்கள் நிற்கிறீங்க, உமக்கு முன்பாக பணிந்து குனிந்து உங்கள் பாதத்தை நாங்கள் பார்க்கலை, ஆனால் அதற்கு விசுவாசித்து எங்கள் தலைகளை தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பாவத்தை மன்னிங்க. வல்லமையான பாவம், கடல் மேலே நடந்ததான ஒரு பாதம். சொத்துக்களையும் ஆஸ்துகளையும் அநேக நேரம் கேட்குறோம். இல்லை ஆவிக்குரிய காரியத்தில் கூட உங்கள் கிருபையை தாங்க, உங்கள் இரக்கத்தை தாங்கன்னு நன்மைக்காகவே கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வேலையில் உங்கள் பாதத்தை கொடுங்க. நாங்கள் எங்களை தாழ்த்தி அதில் பணிகிறோம். அது போக எங்களுக்கு அதை பணிந்து
நன்றியோடு நாங்கள் உங்களை தொழுகிறோம் கர்த்தாவே. பாதம் ஒன்றே போதும், உம் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உம் பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, பாரினில் நடந்தார் போல் நீர் மேல் நடந்திட்ட, பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு வேறேதும் வேண்டாம், உம் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமழ் கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் கமழ் கொண்ட வாசனை தைலத்தை, ஆசையுடன் பூசி மணிந்த உந்தன் பொற்பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உம் பாதம் ஒன்றே வேண்டும். போக்கீடாயும் ஆக்கினையாவும் நீக்கவே, போக்கீடாயந்தன் ஆக்கினையை நீக்கவே, மாந்தர்த்தம் தூக்கி நடந்த உந்தன் நன்மை, பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமே, பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் அடைந்தவர் காதரவாய் பீர, பாதம் அடைந்தவர் காதரவாய் பீர, சாதம் அருள் இயேசுநாதனே என்றும் உம் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் பற்றி கொண்டார். இன்னைக்கு மணிக்கணக்கில் டிவிக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், ஃபோனுக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் இடத்துல பேசுவதற்கு மணிக்கணக்கில் உட்காரணும். நான் வேதத்தை திறந்து தேவன் எப்படிப்பட்டவர், என்னோடு என்ன பேசுகிறார், நான் எப்படி மாறணும், இதை அறிந்து கொள்வதற்கு அமர்வதற்கு சில நேரம் நம்ம தவறி விடுகிறோம். இன்னைக்கு அந்த சுபாவத்தெல்லாம் மாற்றி வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, கற்பாறையின் மீது கட்டப்பட்டதான வீடு, மழை வெள்ளம் புயல் எது வந்தாலும் அது அசைக்கப்படுவதே அல்ல, அசைக்கவே படுவதல்ல. நம்முடைய அஸ்திவாரம் வேத வசனமாய் இருக்கும் பொழுது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதனை மேற்கொள்வதே இல்லை. விசுவாசத்தில்
அடித்தளத்தை உறுதிப்படுத்துவோம். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நாலு ஒரு தீர்மானம் எடுப்போம். இனி தினந்தோறும் காலையிலையும் சரி, இரவு நேரத்துலையும் சரி, இல்லை வீட்டிலேயே இருக்கக்கூடியவராக இருந்தால் அந்த துவண்டு போகிற நேரத்தில், சும்மா இருக்கிற நேரங்களில் வேதத்தை எடுத்து வைத்து அமர்ந்து, இல்லை ஒருவேளை முழங்கால் படிட்டு, தேவனே இந்த இடத்துல வந்து எனக்கு முன்பாக நில்லுங்கன்னு கேட்போம். அநேக நேரத்தில் எங்கள் கூட இருங்க, என் இடத்துல வாங்கன்னு கேட்டிருக்கிறோம், எனக்குள்ளே இருங்கன்னு கேட்டிருக்கிறோம், நம்ம கூட இருக்கணும்னு கேட்டிருக்கிறோம். ஆனால் ஜெபிக்கின்ற வேலையில் சொல்லுவோம், எனக்கு முன்பாக வந்து நில்லுங்க, நான் எந்த திசையில் இருந்தாலும் எனக்கு முன்பாக நில்லுங்க. விசுவாசத்தில் அவர் நிற்கிறார் என்பதை அறிந்து குனிந்து அவர் பாதத்தில் விழுந்து நம்முடைய ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம், நம்முடைய ஜெபங்களை செலுத்துவோம். சில நேரம் மனசில் அநேக போராட்டங்கள் இருந்தால் அதை அமர்ந்து அவரிடத்துல பேசுவோம். தேவனே, இதுதான் என் சூழ்நிலை, நான் உங்கள் பாதத்தில் சொல்கிறேன். சில நேரம் அவர் கைகளில் சொல்லுவோம், ஒப்படைப்போம், அவர் காதுகளில் சொல்லுவோம், அவர் பார்க்க சொல்லுவோம். ஆனால் இனி எனக்கு முன்பாக நிற்கிற தேவனுக்கு முன்பாக அவருடைய பாதத்தில் பணிந்து நான் எல்லாவற்றையும் தொழுகை செய்ய போகிறேன். இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே
பாட உந்த அன்பு உள்ளம் பொங்கு உந்த அன்பு உள்ளம் பொங்கு புது எண்ணெயால் புது கிருபையால் புது பலத்தால் புது கிருபையால் நிரப்பி தினம் நடத்தினே சேர்ந்து புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் எத்தனை நெருக்கத்தில் நெருங்கி உதவி செய்தாரே எங்கும் அலை நீடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன் திசை கெட்டெங்கும் அலை நீடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாடும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்றி உள்ளம் பொங்குவே இசையா உந்த நன்றி உள்ளம் பொங்குவே கர்த்தருடைய பாதத்தில் கர்த்தாவே உங்கள் பாதத்தில் எங்கள் கண்ணீரை நீங்கள் பாருங்கள் எங்கள் வேதனையை பாருங்கள் எங்கள் பயத்தை அறிந்திருக்கிறீங்க எங்கள் கேள்விக்குறியை அறிந்திருக்கிறீங்க உடைய பாதத்தில் விழுந்த எல்லாவற்றையும் மாற்றின தேவன் இவைகளை எங்களுக்கு மாற்றிக் கொடுங்க கர்த்தாவே என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னை தேற்றிடுதே உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னை தேற்றிடுதே உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குவே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குவே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் உம்மை அன்றி யாரை பாடுவே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குவே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குவே நல்லவர் இந்த ஆராதனையினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஏவப்படுகிற ஒருவர் சத்தமாக ஜெபிக்க மற்றவர்கள் எல்லாரும் ஜெப சிந்தையோடு இருப்போம்.
இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக ஒருவர் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இப்போது ஆண்டவரே பாடலோடு எங்களோடு பேசின தேவன் ஆண்டவரே வேத வசனத்தை கொண்டு கூட எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே, இப்போது பாடல்கள் ஆண்டவரே உங்கள் பாதத்திலே நாங்கள் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கர்த்தாவே நீங்க எங்களுக்கு கேட்டு பதில் கொடுப்பேன்னு சொன்னபடி இப்பா ஆறுதலை கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, இப்போது கூட கர்த்தாவே நாங்கள் இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் நீங்க கர்த்தாவே பாதத்தை வைத்து அதற்கான பதிலை கொடுப்பீங்க. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, இந்த நாள்ல வந்தது நாங்கள் நல்லது என்று கண்டு கொண்டு போக ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, தேவதாசனை மூடி மறைத்து அப்பா எங்களுக்கு அக்கி ஜோலையா எங்க வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க தாமே எங்களோடு அசைவாடுங்க. உங்களுடைய ஆவியினால அபிஷேகத்தினால எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் எங்க பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சிறு பிள்ளைகள் கூட வேத வசனம் சொல்லும் போது கூட கட்டாவே ஞானமாய் ஆண்டவரே ஞாபகத்தோடு சொல்ல கூட ஏசப்பா உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். காணிக்க பகுதி ஆசீர்வதிங்க. மீதியா இருக்கிற நேரம் கருத்துல ஒப்பு கொடுக்கிற நீங்க பொறுப்படுத்த வழிநடத்துங்க. ஆசீர்வதிங்க. துதிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துவேன். சுத்தம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். அல்லாஹ்வும் 108வது சங்கீதத்தினுடைய அடுத்த பகுதி 15வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் தியானிப்போம். இதற்கு முன்பாக மேலே உள்ள காரியங்களை கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம். கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், எப்படிப்பட்டவர்கள். பிற்பகுதியில் இருக்கிறதான சங்கீதத்தில் சில வசனங்களை பார்க்கலாம். 16வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து 16வது வசனம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ரெண்டு பகுதி இருக்கு. முதல்ல திக்கற்றவர்கள் என்றால் யார் என்று பார்ப்போம். திக்கு பிளஸ் அற்றவர்கள் எல்லாம் ஒரு உதவி அற்றவர்கள், துணையற்றவர்கள், பலனற்றவர். திக்கற்று போவது என்றால் ஒரு ஸ்திரம் இல்லாமல் போவது. அதற்கு அநேக காரணங்கள் இருக்கும். இது ஒன்றுதான் என்று சொல்ல முடியாது. திக்கற்றவர்கள் என்று சொல்லக்கூடும். உடன் பிறந்தவர்கள் இல்லாதவர்கள், பெற்றோர் இல்லாதவர்கள், வயதான காலத்தில் பிள்ளைகள் இல்லாதவர்கள், சம்பாத்தியம் இல்லாதவர்கள், இப்படி அநேக சூழ்நிலை இருக்கும். ஒரு காரியத்தை செய்வதற்கு விருப்பம் இருக்கும், ஆனால் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாது, யார் செய்வாங்கன்னு தெரியாது, உதவியற்ற ஒரு நிலை, நம்பிக்கையற்று போன ஒரு நிலை, இது எல்லாம் கலந்ததுதான் திக்கற்று போகுது. செய்வதற்கு திராணி இல்லாமல் போயிடுச்சு, இதுதான் திக்கற்று போகுது. அப்படி வாசிக்கிறோம். அப்படி திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை முதலாவது அவர் அலட்சியம் பண்ணுகிறது அல்ல. அநேக நேரத்துல பலன் இருக்கிறவர்கள், ஆரோக்கியம் இருக்கிறவர்கள், ஒரு உயர் பதவியில் இருப்பவர்கள், இவர்களுடைய சொல்லுக்கும் இவர்களுடைய வார்த்தைகளுக்கும் தான் பூமியில பொதுவாக அங்கீகாரம் இருக்கும். நம்முடைய சபையில் அப்படி இல்லை. ஆனால் 99% சபைகளிலேயும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். நல்ல ஒரு வசதி படைத்தவங்க சபைக்கு நிறைய உதவி செய்தாங்க. இன்னும் சில சபைகள்ல இந்த ஜாதிகள் பிரச்சனை, ஜாதி அந்த குலங்கள் அவங்க தான் உயர்ந்தவங்க, அவர்களுடைய பேச்சுக்கு தான் முக்கியம். இப்படி இருக்கிறது இன்னைக்கும் காலகட்டத்தில் இருக்கிறது. ஆனால் இவர்கள் அங்க இருக்கிற போதகர்களோ பாஸ்டர்களோ ஆயர்களோ யார் வார்த்தையை சொல்லி கொடுக்குறாங்க என்ன என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்று, திக்கற்று போனவர்களுடைய ஜபத்தை முதலாவது தேவன் அலட்சியம் பண்ணுகின்றார். ஜபம் என்றால் தேவைக்காக கேட்பது மாத்திரம் நினைவுக்கு வரக்கூடாது. அவரை துதிப்பது, அவரை ஸ்தோத்தரிப்பது, அவரை கனப்படுத்துவது, இது எல்லாம் என்னன்னா ஜபம். ஜபம் என்றால் தேவனிடத்துல பேசுவது. அதனால்தான் இந்த இடத்துல பிரித்து பிரித்து போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? முதல் காரியம், அவர்கள் ஜபத்தை அலட்சியம் பண்ணாலும், அடுத்த பகுதியில் வாசிக்கிறோம் அவர்கள் விண்ணப்பத்தை என்று சொல்லி. அப்போ விண்ணப்பம் என்றால் ஒரு கோரிக்கையை கொடுப்பது, அது ஒரு புறம் இருக்கு, அது தனியா அவர் வைக்கிறார். இந்த இடத்துல ஜபத்தை அவர் குறிப்பிடுகிறார். அப்ப சில வேலைகள் நமக்கு உதவியற்று இருக்கும் பொழுது, ஜனங்கள் நம்மை மதிக்காமல் இருக்கும் பொழுது, அவமானப்படுத்தும் பொழுது, நம்முடைய வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாமல் இருக்கும் பொழுது, தேவன் எப்படிப்பட்டவர்?
நாம் செலுத்துகிற துதிகளையோ நன்றிகளையோ ஜெபங்களை அவர் புறக்கணிக்கிறதே இல்லை, அவர் அலட்சியம் பண்றதில்லை. நீ ஒரு ஆளு, நீ சொல்றத நான் கேட்கணுமா, நீ வேண்டாம் ஒதுக்கு, நீ போ, நான் சரி ஏதோ வைக்கிறது. இந்த விருப்பம் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது வைக்கிறோம், இல்லை எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா விலை உயர்ந்ததான பொருட்களை எடுத்துட்டு வந்து அந்த பொருட்களை ரொம்ப பத்திரமா முக்கியப்படுத்தி வைக்கலாம். சும்மா நம்ம ஏதாவது ஒரு வாழ்க்கை வந்து ஒரு தட்டு எடுத்து போறோம்னா அதை வாங்கி இப்படியே வைத்துருவாங்க. இதே ஒரு தங்கம், ஒரு மோதிரம், செயின் கொண்டு போறோம்னா அதை பத்திரப்படுத்தி வைப்பாங்க, மற்ற பொருளை அலட்சியம் பண்ணுவாங்க. இதுதான் அதற்கான வேறுபாடு. அப்ப இங்கே தேவன் எப்படி சொல்லுகிறார், அப்படி திக்கற்றவர்கள் செலுத்துகிற துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கூட அவர் கனத்தோடு அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதை ஒதுக்கி விடுறவர், அலட்சியம் பண்ணுகிறவர்கள். அதான் வாசிக்கணும். ஜபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமலும் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். விண்ணப்பத்தை கேட்பேன் என்று போடல, விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று போடல, விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பேன் என்று போடல. எல்லாத்துக்கும் வேறுபாடு இருக்கு. என்ன சொல்றது? விண்ணப்பத்தை அங்கீகரிப்பேன். கேட்பது என்றால் சொல்லுவதை கேட்டுக்கொள்வது, அவ்வளவுதான். அதை செய்யவும் செய்யலாம், செய்யாமலும் படலாம். ஏற்றுக்கொள்வது என்றால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசாங்க அதிகாரி இருக்காங்க, அவர்களிடத்துல ஒரு மனுவை கொடுக்கிறோம் என்றால் அந்த மனுவை அவர்கள் வாங்குவது ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனா அவங்க வாங்கிட்டாங்க என்பதற்காக அதை செய்வாங்க என்று உத்தரவாதம் கிடையாது. ஆனா அதே மனுவை அவர்கள் செய்வேன் என்று கையெழுத்து போடுகிறார்கள் என்றால் அதுதான் அங்கீகாரம். அங்கீகாரம் என்றால் ஒரு மனுவோ ஒரு வேண்டுதலையோ அவர்கள் கையெழுத்திற்கு அந்த முத்திரை கொடுப்பது, அது நடக்கும் என்பதான அங்கீகாரம். அது பேர் தான் அங்கீகாரம். இங்க வாசிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம எந்த காரியத்தெல்லாம் அவரிடத்துல கேட்கிறோமோ, திக்கற்று போனவர்கள் எந்த காரியத்தெல்லாம் அவரிடத்துல விண்ணப்பங்களாக வைக்கிறார்களோ அந்த காரியத்தை அவர் வெறுமனே ஏற்று வாங்கி வைத்துக் கொள்ளல, அதை அங்கீகரிக்கிறார். அதாவது அப்ரூவ் பண்ணுகிறார். நீ கேட்டது உனக்கு செய்வேன், நான் நடக்கும் உனக்கு. இதுதான் அவர் அங்கீகரிப்பது என்றார். அப்ப திக்கற்றவர்களை அவர் அங்கீகரிக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். இருபத்தி 4வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் வசனத்தை வாசிக்கலாம். 23 வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான் என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதையும். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல பலன் சரீரத்துல கூறும் பொழுது, பலவீனங்கள் வரும் பொழுது எனக்கு என்ன வரும், நான் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மறித்துருவேன், அவ்வளவுதான், என் நாட்கள் முடிஞ்சு போயிடுச்சு, இப்படிப்பட்டதான எண்ணங்கள் வரும். இது மனிதர்களுடைய இயற்கை இது. ஆனால் மனித இயல்புக்கும் சுபாவத்திற்கு ஏற்றாற் போலவும் நாம் வாழ்வதற்காக தேவன் வேதத்தை கொடுக்கிறார். அதிலிருந்து எப்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்கு தான் வேதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதில் பார்ப்பது போல சில நேரங்கள்ல நம்முடைய பலம் குறுகும் பொழுது, சரீரத்துல நம்முடைய பலம் நச்சு போகும் பொழுது வாசிப்பது போல அவரிடத்துல நோக்கி கேட்க வேண்டும் என்னவென்று, தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதையும் உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். உங்களுடைய வருஷம் தலைமுறை இருக்கு. பாதி வருஷத்தோட பாதி நாட்களோட உங்களுடைய இறக்க முடிந்து போவதில்லையே, எனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க, பாதி வயதில் எடுத்துக்காதீர்கள் என்று கேட்கும்படி கற்றுக் கொடுப்பதற்கு தேவன் இதை எழுதி வைத்திருக்கிறார். மேல ஒரு வசனங்களை பார்க்கும்போது பார்ப்போம், இவைகள் எல்லாம் எதற்காக எழுதப்பட்டது? பின் சந்ததிகளுக்காக எழுதப்பட்டது. அப்ப பின் சந்ததியாக இருக்கிற நமக்கும் சரி, இல்லை நமக்கு பின்பாக வரப்போகிற சந்ததியாக இருந்தாலும் சரி, நினைவு கொள்ள வேண்டியது, கர்த்தர் நம்முடைய ஜபத்தை புறக்கணிக்கிறவர் அல்ல, கர்த்தர் நம்மை ஒடுக்கி விடுகிறதான தேவன் அல்ல. அது மாத்திரமல்ல, நமக்கு பலவீனங்கள் வரும்போது, சோர்ந்து போகும் பொழுது அவரை நோக்கி அவரிடத்துல கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம், கர்த்தரை கனப்படுத்துவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு வந்தாலே போதும்
எல்லாமே மாறும். இயேசு வந்தாலே போதும், எல்லாமே மாறும். மாறும், எல்லாம் மாறும். மாறும், எல்லாம் மாறும். மாறும், எல்லாம் மாறும். மாறும், எல்லாம் மாறும். இயேசு வந்தாலே போதும், எல்லாமே மாறும். வேதனை மாற்றின தேவன் உன்னையும் என்னையும் மாற்றுவார். வேதனை மாற்றின தேவன் உன்னையும் என்னையும் மாற்றுவார். மாற்றுவார், தேற்றுவார், அன்பு காட்டுவார். மாற்றுவார், தேற்றுவார், அன்பு காட்டுவார். இயேசு வந்தாலே போதும், எல்லாமே மாறும். இயேசு வந்தாலே போதும், எல்லாமே மாறும். மாறாமை தண்ணீரை மாற்றிய தேவன் உனது வாழ்வை மாற்றுவார். மாறாமை தண்ணீரை மாற்றிய தேவன் உமது வாழ்வை மாற்றுவார். மாற்றுவார், தேற்றுவார், அன்பு காட்டுவார். மாற்றுவார், தேற்றுவார், அன்பு காட்டுவார். இயேசு வந்தாலே போதும், எல்லாமே மாறும். இயேசு வந்தாலே போதும், எல்லாமே மாறும். உனது வாழ்வின் கவலைகள் எல்லாம் இன்று இயேசு மாற்றுவார். உனது வாழ்வின் கவலைகள் எல்லாம் இன்று இயேசு மாற்றுவார். மாற்றுவார், தேற்றுவார், அன்பு காட்டுவார். மாற்றுவார், தேற்றுவார், அன்பு காட்டுவார். இயேசு வந்தாலே போதும், எல்லாமே மாறும். இயேசு வந்தாலே போதும், எல்லாமே மாறும். மாறும், எல்லாம் மாறும். மாறும், எல்லாம் மாறும். மாறும், எல்லாம் மாறும். மாறும், எல்லாம் மாறும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கிருபையாய் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மீண்டும் இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இந்த நாளிலே தகப்பனே இயேசப்பா வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்த ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாள் தகப்பனே பாடலை கொண்டு எங்களோடு பேசினீங்களே நன்றி ராஜா. அப்பா சங்கீத பகுதியை கொண்டு பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் தகப்பனே வேத வசனம் சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபேத விதமாய் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா சொல்லாத பிள்ளைகள் தகப்பனே கருத்தாய் ஞானமாய் அவர்கள் சொல்லக்கூட அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. கொடுக்கப்பட்ட காணிக்கை தகப்பனே ராஜா உதாரத்துவமாய் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா.
அப்பா பன்மடமாய் திருப்பி அவர்கள் கொடுக்க போகின்ற அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இன்னுமாய் செய்தியை சுமந்து கொண்டிருக்கிற தேவதாசரை மூடி மறைத்து நீங்க அக்கினி ஜுவாலையா வெளிப்படுகிற ராஜா. இங்க வந்த எங்கள் ஒவ்வொருவரோட இந்த நாளிலே பேசும் ஆண்டவரே. அப்பா ஒளிபரப்பின் மூலம் கேட்கிற ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நீங்க ரட்சித்துக் கொடுங்க ஆண்டவரே. இயற்கை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா. நீங்களே பொறுப்பெடுத்துக் கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை நாம் கேட்காவிட்டாலும் செய்யப்படுகிறார். சில நேரங்களில் சில காரியங்களை நம்ம கேட்காம சில நேரம் சோர்வுகளையோ மனசையோ நாம் விட்டாலும் கர்த்தர் அப்படி விழுகிறவர்கள் அதை நம்ம நடத்துகிறது. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நம்மை நடத்தவும் நம்மை தாமதம் மீண்டும் வேதத்திலிருந்து சில காரியங்களை நம்ம தியானிப்போம். வருடத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். இந்த வருடத்தினுடைய தலைப்பு காத்துக் கொள்ளும் வருடம். கர்த்தர் நம்மை காத்துக் கொள்ளக்கூடியவர். காத்துக் கொள்வதை குறித்து நிறைய பார்த்தோம். இன்னும் இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் பார்க்கலாம். நிறைய நம்ம கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை காப்புறதான ஒரு தெய்வம். காப்பது என்பது அநேக காரியங்கள் இருக்கும். தொடர்புல நிறைய பார்த்தோம். இன்றைக்கு சில காரியங்களை பார்ப்போம். கர்த்தர் எந்த விதத்துல நம்மை காத்துக் கொள்கிறார், எப்படி அவர் காத்துக் கொள்கிறார் என்பதை குறித்து சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பதாக இந்த வசனத்தில் வாசிக்க கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். சில இடங்கள்ல வாசிக்கிறோம் அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவன் ஒரு வேலை நினைத்தார் என்றால் நம்முடைய பாதுகாப்பை வெறும் வாயின் வார்த்தையில அவர் சொல்லிவிடலாம். இந்த பிள்ளைகளுக்கு இந்த பாதுகாப்பு இருக்கட்டும், இந்த ஜனத்துக்கு இந்த பாதுகாப்பு இருக்கட்டும் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிடலாம். அப்படி அவர் சொல்றாரு. சில நேரங்களில் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடலாம். தூதர்களை வைத்து காத்துக்கொள்ளுங்க, இல்ல தூதர்களை போய் நீங்க போய் காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி அவர் சொல்லலாம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாத வகையில் காத்துக் கொள்ளுதற்கான பொறுப்பை இந்த இடத்தில் யார் எடுத்துக்கொள்வது? தேவனே எடுத்துக்கொள்கிறார். மனிதர்களை விட்டு சொல்லல. அவர் கட்டளை இடுகிறதானவர் அல்ல, அவர் இறங்கி செயலாற்றுகிறதான ஒரு தேவன். நானே இறங்கி காத்துக் கொள்கிறேன். இந்த காத்துக் கொள்ளுதல் எந்த நேரத்துல எந்த வேலையில வரணும்? இப்ப உதாரணத்துக்கு நம்ம வாகனத்துல இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்ப கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய காத்துக்கொள்ளுதல் எப்ப வேணும்? வாகனத்தை எப்ப நம்ம ஆரம்பிக்கிறோமோ இயக்க அந்த நேரத்துல இருந்தே வரணும். இல்ல எனக்கு அந்த நேரம்லாம் பாதுகாப்பு வேண்டாம், ஒரு 20 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போறேன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ல இருந்து வந்தா போதும் மாற்றம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்படி 10 கிலோமீட்டர்ல இருந்து மட்டும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக விபத்துகளோ அசம்பாவிதங்களோ ஏற்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பு இல்லை? கர்த்தர் பொறுப்பு இல்லை. ஏன்னா அவருடைய பாதுகாப்பு இல்லை. அப்போ கர்த்தருடைய பாதுகாப்பு என்றால் எப்ப வேணும்? அந்த துவங்கும் நேரத்திலிருந்து. இது வாகனம் மாத்திரம் அல்ல, நம்முடைய சரீர பலவீனங்களாக இருக்கலாம், நமக்கு பிரச்சனைகளாக இருக்கலாம், நமக்கு நஷ்டங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது வருவதற்கு முன்பாக அந்த கர்த்தருடைய பாதுகாப்பு என்ன செய்யணும்? நமக்கு இருக்கணும். அந்த கர்த்தருடைய பாதுகாப்பு ஒருவேளை வருவதற்கு தாமதமாகவோ தள்ளியோ போவென்றால் அந்த சேதம் நம்ம என்ன செய்யணும்? நம்மை பாதிப்புக்குள்ளாகும். சில வேலை முழுவதும் பாதிப்பு இல்லாவிட்டாலும் ஏதோ சில அசம்பாவிதங்கள் வரும் இல்லையா? ஒருவேளை நம்ம சரீரத்தில் நெருப்பு பற்றி கொண்டது என்றால் பற்றி கொண்ட உடனே அணைப்பதற்கும் பற்றி சிறிது நேரம் சென்ற பின்பு அணைப்பதற்கும் வித்தியாசங்கள் இருக்கு. கொஞ்ச நேரம் தாழ்ந்து அவர்கள் பாதுகாப்புக்கு வருவார்கள் என்றால் அதுக்குள்ள பாதிப்பு இழப்பு வந்துவிடும். அப்போ கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய காத்துக் கொள்ளுதல் என்பது எல்லா நேரத்திலும்
நமக்கு தேவையான ஒன்று. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய, கர்த்தரை தேடுவதற்கான காரியங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்? அநேக நேரத்துல முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அது நமக்கு பெரிதாகவும் காணப்படுவதில்லை. நமக்கு ஒரு சேதம் வரக்கூடாது, நமக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா கர்த்தர் முதல் ஆளாமிக்கணும், எல்லாவற்றுக்கும் முன்பாக இருக்கணும். இதை நம்ம விருப்பப்படுவோம். ஆனா கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்ல, கர்த்தருக்கு பாராட்ட வேண்டிய செயல் அன்புல அநேக நேரம் நம்ம பின்தங்கி போய்கொண்டே இருக்கிறோம். உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரிந்ததே சொல்றோம். சபை ஆராதனை என்று நம்ம வைத்திருக்கோம். இந்த ஒரு நாள் கர்த்தருக்கு என்று முழுவதுமாக செலவிடணும். அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை சபையில நம்ம செலவிடணும். ஆனா இன்னைக்கு அநேக சபையில செலவிடுவதற்கு அவர்கள் விரும்புவதல்ல, அதை தேடுவதற்கு முக்கியத்துவப்படுவதல்ல. ஆனா ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வந்துட்டா அப்ப என்ன செய்யணும்? தேவன் முழுவதும் காத்துக்கொள்ளணும். ஆனா கர்த்தரை தேடுவதற்கு வருவதற்கு விருப்பம் இல்லை. சிலர் இந்த வழக்கம் வைத்திருக்கிறாங்க. காலநகர் சபையிலும் சரி, ஒரு சிலர் வர்ற நேரம் எப்பொழுதுமே அந்த ஒரு லேட்டா தான் வருவாங்க. லேட்டான ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். சிலர் வழக்கமாகவே அந்த 8 மணிக்கு தான் சபைக்கு வருவாங்க. நல்ல வருடங்களாக. ஒரு சிலர் இருக்காங்க ஆரம்பத்துல நேரத்துக்கு வந்து கொண்டு இருந்தாங்க. காலப்போக்கில் வர ஒரு வாரம் லேட் ஆகிட்டாங்க, 2 வாரம் லேட் ஆகிட்டாங்க. இப்ப அது அவங்களுக்கு பழகி விட்டது. வர்றதே எப்பொழுதும் 7:30 7:45 இல்லை செய்திக்கு முன்பாக 8க்கு முன்பாக இந்த நேரத்துல தான் வருது. கர்த்தரை தேடுவதற்கு நம்ம பாதி நேரத்துல வருகிறோம், பாதி நேரத்துல செயல்படுறோம். ஆனா நமக்கு ஒரு தேவை என்றால் கர்த்தர் எப்படி வரணும்? நஷ்டம் ஆயிடுச்சு, கொஞ்சம் எனக்கு சேர்த்து கொடுத்துட்டா போதும் நம்ம விருப்பம் இருக்கா? இல்ல, முழுவதுமா எனக்கு பார்த்துக்கணும், சிறு சேதம் கூட வராதபடி என்னை பார்த்துக் கொள்ளணும் என்று நம்ம விரும்புகிறோம். அப்ப அதற்கு ஏற்றாற் போல கர்த்தரிடத்துல இசைந்து இருப்பது நம்முடைய கடமை, அந்த உணர்வு, அந்த பயபக்தி. இதெல்லாம் உணர்த்துற விதமாக தான் இதற்கெல்லாம் சேர்த்துதான் முதல் வசனத்துல துவக்கத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தரோ உண்மை உள்ளவர். கர்த்தரோ சர்வ வல்லமை உள்ளவர் போட்டிருக்கலாம். ஏன்னா சர்வ வல்லமை உள்ளவர்னா நமக்கு ஒரு திட்டம் வரும். சரிப்பா, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் காத்துக்க முடியும், அவரை மீறி நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது, நமக்கு ஒரு திடம் தருது இல்லையா? கர்த்தரோ பலம் உள்ளவர்னு போட்டுக்கலாம். ஏன்னா காத்து கொள்வார் என்றால் அதற்கேற்றதான ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்துகிற விதமாக அந்த வசனத்தை துவக்கியிருக்கலாம். கர்த்தர் பலம் உள்ளவர், கர்த்தர் பராக்கிரமம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவர்களுடைய காத்துக் கொள்வார். இப்படியெல்லாம் போடாதபடி வேதத்துல எப்படி போட்டு கர்த்தரோ உண்மை உள்ளவர். இதுல அநேக காரியங்களை பார்த்தோம். இதுல ஒரு காரியத்தை உணர்வுக்குள்ள கடந்து போவோம். சொல்ல வேதம் வாசிக்கிறோம், கர்த்தர் உண்மை உள்ளவர்களுக்கு அவர் உண்மை உள்ளவர், மாறுபாடு உள்ளவர்களுக்கு அவர் மாறுபாடு உள்ளவராக தோற்றுவீர். அப்ப என்ன பற்றி ஒரு வாரம் நான் சபைக்கு வருகிறேன், கர்த்தரிடத்துல ஒப்புரவாகிறேன், திரும்ப வீட்டுக்கு போகிறேன், திரும்ப பின்மாற்றத்துக்குள்ள போகிறேன், திரும்பவும் நான் வரேன், இனி இப்படிலாம் செய்ய மாட்டேன் என்று நான் பொறுத்தனை எடுக்கிறேன், திரும்ப அதே காரியத்தை நான் இப்படி செய்கிறேன். இப்படி உண்மை இல்லாதபடி நான் மாறி மாறி நடந்து கொண்டிருந்தால் தேவனும் அப்படிப்பட்டவராக தான் எனக்கு தோன்றுவார். அதுதான் வேணும் சொல்லுது. ஏன் திடீர்னு கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, திடீர்னு பிரச்சனை வந்துருது, ஒரு விசுவாசம் வருது, தேவன் என்னோட இருக்கிற பிரச்சனத்தை உணர முடியுது, எனக்காக செயலாற்றுவார்னு எனக்கு உணர முடியுது. ஆனா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் வெறுமையா இருக்கு, அவர் என்னோட இல்லை போல, நம்பிக்கை இல்லை போல, ஜபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது, ஒன்றுமே இல்லாமல் போகுது என்றால் உணர வேண்டியது அவர் உண்மை உள்ளவர்களுக்கு உண்மை உள்ளவர். நம்ம மாறி மாறி மாறுபாடா இருந்தோம் என்றால் அவரும் அப்படிதான் தோன்றுவார். அவர் அப்படி இல்லை, நமக்கு தோன்றுவார். அப்படிதான் வைத்து வாசிக்கிறோம். உத்தமர்களுக்கு அவர் உத்தமர் அப்படிதான் வாசிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல தேவன் உண்மை உள்ளவர் என்றால் இந்த உண்மை உள்ள தேவன் காத்துக் கொள்கிறார். அப்ப இந்த காத்துக் கொள்ளுகிறதான காரியங்கள் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனால் உண்மை உள்ளவர்களுக்கு அவர் உண்மை உள்ளவர். அந்த உண்மை உள்ள தேவன் தான் என்று சொல்லுகிறார், தீமையிலிருந்து விலக்கி உங்களை காத்துக் கொள்ளும். அதனால் ஒரு தீர்மானம் இருக்கும், இனி என்ன
வாயில் அறிக்கையிட்டாலும் நான் உண்மையா செய்கிறேன். சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருப்பதில்லை, சும்மா சும்மா சந்தேகப்பட்டுக் கொண்டே இருப்பதில்லை, மீண்டும் மீண்டும் விழுந்து கொண்டே இருப்பதில்லை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாயினால அறிக்கையும் செய்து நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி மாறி மாறி செய்கிறதில்லை, அதை முற்றிலுமாக விட்டு விடுவது. அதான் வாசிக்கிறோம். அப்போ உண்மையுள்ள தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருப்போம், அவர் நம்மை காத்துக் கொள்வார். அந்த மாற்றம் அவர் எப்படி காத்துக் கொள்கிறார் என்பதை குறித்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். 121வது சங்கீதத்துல 3வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கா. ஒரு வாசிக்கணும். நம்மை காக்கிறவர் என்ன செய்வதல்ல, உறங்குவது அல்ல. சில வசனத்தை வாசிக்க முடிச்சோம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. தூங்குவது என்பது வேறு, உறங்குவது என்பது வேறு. தூங்குவது என்றால் தெரிந்தது போல இந்த டீப் ஸ்லீப் படுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் நம்ம தூங்குவோம், இதுதான் தூங்குவது. உறங்குவது என்றால் இந்த நேப் அப்படின்னு அந்த பவர் நேப் எடுக்கிறது அப்படின்னு, அதாவது சும்மா கொஞ்ச நேரம் கண் அசந்து உட்கார்ந்த மாதிரியே இருப்பாங்க, சில நேரம் நின்று கொண்டு கூட இருப்பாங்க. அப்படியே கண்களை மூடி ஒரு சில நேரம் 1 நிமிஷமா இருக்கலாம், இல்லை ஒரு 3 நிமிடமா இருக்கலாம், ஒரு தூக்கத்திலேயே குட்டியாக இருந்தது. இப்போ மழை பெரிதா துளி, அதனுடைய சின்ன துளியை சாரல் என்று சொல்வது போல தூக்கம் பெரிதா இல்லாதபடி கொஞ்ச நேரம் கண் அசந்து இழைப்பார்கள், அதுதான் உறக்கம். அப்ப வாசிப்போம், நம்மை காக்கிறதான தேவன் எப்படி இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. கொஞ்ச நேரம் கூட ஓய்வு எடுக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு சில நேரங்களில் இரவு விழிப்பு ஜெபம் வைத்தால் அதுல கலந்து கொள்வதற்கு நமக்கு முடியாது, தூக்கம் பெருசா இருக்கும். இரவு நேரத்துல கண் விழித்து கொஞ்ச நேரம் ஜெபிப்பதற்கு நம்மளால முடியாது. ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் அவ்வளவுதான் படுத்துவோம். வாரத்துக்கு ஒரு முறையாவது 1 மணி நேரம் ஜெபிப்போம் என்பது கூட நம்மளால சில நேரம் இயல்வதில்லை. ஆனா அவர் நம்மை காத்துக் கொள்வது எப்படி காக்கிறார், ஒரு நேரம் இமை பொழுது கூட நமக்கு நேரம் தெரியவில்லை. நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லாதான் இருக்கிறோம், நம்ம சுகமா இருக்கிறோம் என்றால் இதற்கு காரணம் நமக்கு பின்னாக ஒருவர் அந்த உழைத்துக் கொண்டு இருக்கிறார். அவர் நினைச்சிருந்தான்னு சொன்னா பேரின் தொடர்ந்த ஒரு சுடரொளி பட்டயத்தை வைத்தது போல, இல்ல ஒரு தூதனை அவர் நியமித்தது போல நீங்க காத்து போங்கன்னு பொறுப்பை அவர்களிடத்தில் விட்டுவிட்டு அவர் சுகமாக இருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல, அவராகவே நின்று அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, சோர்வடைவதே இல்லை. அதான் வாசிக்கிறோம், எந்நேரமும் எல்லா நேரத்திலும் கர்த்தர் நம்மை காத்துக் கொள்கிறார். மனிதர்கள் சில நேரம் காத்துக் கொள்கிறார்கள் என்றால் சில நேரம் மனிதர்களுக்கு சோர்வு வந்துடும், சில நேரம் மனிதர்களுக்கு பலவீனம் வந்துடும். மனிதர்கள் சில நேரம் தவறு செய்திருப்பாங்க, எல்லா நேரமும் அவர்களால் காவல் காக்க முடியாது. இந்த இரவு நேரத்துல இந்த செக்யூரிட்டி வேலைக்கு அவர்களுக்கு தெரியும், என்னதான் விழித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களும் அறியாதபடி சில நேரம் கண் சொற்கிறோம், ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஏதாவது தூங்கிடுவாங்க. சில நேரத்தில் ஏதோ ஒரு களவு போயிடும், அவர்களால் பார்த்துக் கொள்ள முடியாது. ஆனால் தேவன் எப்படி காத்தவர் என்றால் அவர் தூங்குவதல்ல, உறங்குவதல்ல, சிறு சேதம் கூட, சிறு இழப்பு கூட இல்லாதபடி அவர் காத்துக் கொள்கிறார். அதுதான் அவர் காத்துக் கொள்வார். நான் சொன்னது போல அப்புறம் ஏன் எனக்கு இழப்பு வருது, அப்புறம் ஏன் எனக்கு சேதம் வருது என்றால் இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி ஞாபகத்துக்கு வரும். அவர் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர். அப்ப எனக்கு ஏன் சேதம் வருது, இழப்பு வருது என்றால் நான் உண்மையாக இல்லை. உண்மையாக இருந்தால் அவரும் எனக்கு உண்மையாக இருப்பார். அப்ப எல்லா நேரத்திலும் அவர் காக்கக்கூடியவர். வாசிக்கலாம், ஏசாயா 40வது அதிகாரத்துல 28வது வசனத்தை வாசிக்கலாம். பூமியின் கடையந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இறைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அவர் சோர்வடைவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை.
கர்த்தர் நம்மை காக்குகிறதுக்கு அவர் சோர்ந்து போறதே இல்லை. சில நேரம் சோர்வு மனதளவுல வரும், சில நேரம் சரீரத்தில் வரும் நமக்கு. இங்க வாசிக்கும் போது அவர் எந்த விதத்திலையும் அவர் சோர்ந்து போவதல்ல. உங்களுக்கு என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், என்ன காட்டி என்ன பிரயோஜனம் அப்படியே அவர் சோர்ந்து போறதில்லை. இரவிலும் சரி பகலிலும் சரி எல்லா நேரத்திலும் தூங்காமல் உறங்காமல் அவர் நம்மை காத்து கொண்டிருக்கிறாரே, அப்படியும் அவர் சோர்ந்து போவதில்லை. இந்த எண்ணம் இருதயத்துல நமக்கு வந்துருச்சுன்னா எதை குறித்தும் நமக்கு கலக்கம் பயங்கள் வராது. வியாதி வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, இழப்பு வந்தாலும் சரி, ஒரு பயமே வராது. ஏன்னா அவருடைய வார்த்தை கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், என்ன காத்து கொள்வேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப எனக்கு சேதம் நிச்சயமா என்ன செய்யாது, வராது. இந்த உறுதிப்பாடு நமக்கு வரும். வாசிக்கலாம். ஏன்னா அப்போஸ்தலர் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல 6வது வசனம் வாசிக்கலாம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறிப்பிருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். தெரியும், பேதுருவை கொலை செய்வதற்காக சிறைச்சாலையில அடைத்து வைக்கிறாங்க. ஆனா பேதுரு என்ன செய்து கொண்டாங்க இருந்தது, நித்திரை பண்ணி கொண்டாங்க இருந்தது. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். விடிஞ்சா நமக்கு மரணம் என்றால் நமக்கு தூக்கம் வருமா? நீங்க என்னதான் நீங்க 3 நாள் தூங்காம இருக்கு, நீங்க 3 நாள் தூங்காம இருந்தா கூட உங்களுக்கு 4வது நாள் சில வேளை இந்த அசதியில கண்டு இழுத்து கொண்டு போகுமே தவிர தூக்கம் வராது, படுத்து நிம்மதியான தூக்கம் வராது. ஆனா பேதுரு என்ன செய்தான்னு வாசிக்கிறோம், படுத்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். நல்லா தூங்கிட்டு இருந்தான், சுகமா படுத்து. எந்த அளவுக்கு சுகமா தூங்குறான்னா, தூதன் தட்டி எடுக்கும் போது சொல்றான், உன் கச்சையை எடுத்து நீ கட்டிக்கோ. அந்த அளவுக்கு வஸ்திரத்துல இருக்கிற துண்டு அவுந்தது கூட தெரியாத அளவுக்கு அவ்வளவு படுத்து நித்திரை படுத்தி கொண்டான் சமாதானத்தோடு. காரணம் என்ன, அவன் அறிந்து வைத்திருந்தான் பேதுரு, கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையிலிருந்து மீறி எந்த காரியமும் அவனுக்கு நடக்காது. ஏன்னா தேவன் அவனுக்கு இயேசுவானவர் அவனுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். வாசிங்க மத்தேயு 6வது அதிகாரத்துல 14வது அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனமும். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இப்படி ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை பேதுருக்கு இயேசுவானவர் சொல்லிட்டார். அப்போ பேதுருக்கு தெரியும், என்னுடைய மரணமாவது என்னுடைய சூழ்நிலையாவது இந்த பாதாளத்திற்குரிய அழிந்து போவதான மனிதர்கள் விருப்பப்படியாக நடப்பது இல்லை, அப்படி நடக்காது. ஏன்னா கர்த்தர் எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவது என்றால் என் நிமித்தம் அநேக ஆடுகளை நான் மேய்க்கணும், அநேகரை நான் ஆயத்தப்படுத்தணும். அவன் அழிந்து வைத்திருந்தான், அவன் கால்களை கட்டி போட்டிருந்தான் சக்தியினால. ஆனால் அவனுக்கு தெரியும், நான் பூலோகத்துல எதை கட்டுறனோ அது கட்டப்படும், நான் எதை கட்டவிழ்க்கிறனோ அது அவிழ்க்கப்படும். இந்த வாக்கு தத்துவம் அவன் பெற்றிருந்தனால தான் யோசிக்கிறான், நீ என்ன கட்டி வைத்திருந்தாலும் எனக்கு மரணம் வராது, இந்த வார்த்தை எனக்கு இருக்கு, கர்த்தர் எப்படியும் காரியத்தை மாற்றுவார் என்று சுகத்தோடு அவன் படுத்து நித்திரை செய்தார். இன்னைக்கு சில சூழ்நிலைகள்ல இரவு படுக்கும் பொழுது அநேக நேரத்தில் பயத்தோடு படுக்கலாம், இல்ல வேதனையோட படுக்கலாம். வாழ்க்கை என்ன போகுது, விடிஞ்சா என்ன போகுது, நாளைய தினம் எப்படி இருக்க போகுது, இவனுக்கு விடிஞ்சா இவனுக்கு அடுத்த நாள் வெளியே கொண்டு வர போறாங்க, வாழ்க்கை முடிய போகுது. ஆனா நிம்மதியா தோங்கலாம், கர்த்தர் செயலாற்றினார். இது போல நம்ம
நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும் என்றால் அன்றைய இரவு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மட்டும் நினைத்து கொண்டு படுத்தால் நமக்காக மனிதர்களிடத்திலும் சூழ்நிலைகளிடத்திலும் கிரியை செய்வது கர்த்தருடைய வேலை. அவர் செய்வார். அவர் அப்படி காத்துக் கொள்ளக்கூடியவர். மரணம் பேதுருக்கு தான். ஆனா பேதுரு படுத்து நித்திரை பண்ணினா பேதுருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த கர்த்தர் என்ன செய்யல? அவன் நித்திரை பண்ண, அவன் தூங்கல. அவனுக்கே அக்கறல, அவனே தூங்கிட்டு இருந்தான். நம்ம என்ன பார்த்துக்கிறதுன்னு சொல்லி அவன் விடல. அவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் கவனமாக இருந்தார். நம்ம விசுவாசிப்போம். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்றால் அதை அவர் நிறைவேற்றுவார். அந்த பயம் இருக்க வேண்டாம். இப்போ ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி எல்லாம் யோசிக்காதபடி கர்த்தர் என்னை காத்துக்கொள்வேன் வாக்கு கொடுத்தார். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நிலைமைகளிலும், எல்லா நேரத்திலும், எல்லா விஷயமும் மனிதர்களிடத்திலிருந்தோ, வியாதியிலிருந்தோ, நஷ்டங்களிலிருந்தோ, சமாதான குறைகளிலிருந்தோ எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் காத்துக் கொள்வார். அவர் எப்படி காத்துக் கொள்கிறவர்? தூங்காமலும் உறங்காமலும். சில நேரங்கள்ல பயம் வரும் பொழுது நினைவு கூற வேண்டியது என்ன? கர்த்தர் தூங்காமலும் உறங்காமலும் என்னை காத்துக் கொண்டிருக்கிறார். நான் கலங்க போவதில்லை, அவர் பார்த்துக் கொள்வார். ஒரு உறுதி இருக்க வேண்டும். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 31 அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கலாம். பறந்து காக்கிற பட்சிகளை போல, பறந்து காத்து கொள்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். ஆதரவாக இருப்பார். அடுத்து இங்க வாசிக்கிறோம் அவர் எப்படி காத்துக் கொள்கிறார் என்று. பறந்து காக்கிற பட்சிகளை போல, காக்கிற பட்சிகளை போல. பட்சிகளை போல. இந்த பறவை அவருடைய குஞ்சுகளை காத்துக் கொள்கிற விதம் என்று ஒன்று. எல்லா மிருகங்களும் அதனுடைய குட்டிகள் என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். ஒரு நாய் இருக்கு, அந்த நாய் அப்பதான் குட்டி போட்டுருக்குன்னு வைங்க. அந்த குட்டியை போய் நம்ம கழுத்துக்கு அடிக்கணும், இல்லை அந்த குட்டி போட்ட நாயை எடுத்து வருகிறோம் என்றால் அந்த தாய் நாய் அந்த நாயில காப்பாற்ற தான் செய்யணும். பூனை இருக்கின்றால் பூனையும் காப்பாற்றும். எல்லா மிருகங்களும் அதனுடைய குட்டியை அதை என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். ஆனால் தேவன் இங்கு எந்த காரியத்தை ஒரு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? பட்சியை, பறவையை ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஏன் பறவையை ஒப்பிட்டு காத்துக் கொள்வதற்கு சொல்ல வேண்டும்? ஏன் மற்ற மிருகங்கள் சொல்லக்கூடாது? எல்லா மிருகமும் தான் காத்துக்கொள்ளும். இப்போ சிங்கத்தை விட வலுவாக அதனுடைய குட்டியை என்பது யாராவது காப்பாற்ற முடியுமா? சிங்கம் எவ்வளவு வலுவானது. ஆனா இங்க அதெல்லாம் போடுறாரு. அவர் எப்படி சொல்லுகிறார்? பறந்து காக்கிற பட்சிகளை காக்கிற பட்சிகளை போல. முதல் அனுபவம், இந்த பறவைகள் அதனுடைய குஞ்சை எப்படி காத்துக் கொள்ளும் என்றால் அது சிறகை விரித்து அதன் உள்ளாக வைத்து அதை மூடி காத்துக் கொள்ளும். அதனுடைய காத்துக் கொள்ளுதல் என்பது ஒரு முழுமையான ஒன்று. அந்த சிறகுக்கும் அந்த ரெக்கைகளுக்கு உள்ளாக அந்த குஞ்சுகள் போனால் அது முழுவதுமாக மூடிக்கொள்ளும். வெளியே என்ன நடக்குது என்பதே அதுகளுக்கு தெரியாது. நீங்க அந்த சிங்கமாகட்டும், கரடியாகட்டும், மற்ற எந்த மிருகங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த மிருகங்களுக்காக, குட்டிகளுக்காக தாயோ தந்தையோ சண்டை போடும், அதை காப்பாற்றலாம். ஆனா இந்த மிருகங்கள் அதை எல்லாம் செய்து கொண்டிருக்கும். இந்த குட்டிகள் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கும். அதை பார்க்கும்போது சில நேரம் பயங்கள் வரும். இல்ல ஒரு பக்கத்துல இருந்து அதை காப்பாற்றலாம், மறுபக்கத்துல இருந்து அடிக்கும் போது ஒரு சேதங்கள் வரும். ஆனால் இந்த பறவை சட்டைக்குள்ளாக மூடிவிட்டது என்றால் எந்த பக்கம் இருந்து எந்த சேதங்கள் வந்தாலும் அதை யார்தான் தாங்கிக் கொள்ளும்? தாய் பறவை தான் தாங்கிக் கொள்ளும், தகப்பன் பறவை தான் தாங்கிக் கொள்ளுமே தவிர அந்த குட்டிகளுக்கு எந்த விதத்திலும் சேதங்கள் வராது. அது முழுமையான ஒரு பாதுகாப்பு. வேற எந்த மிருகமும் எடுத்தால் அந்த முழுமைக்குள்ள வரவே வராது. அதனாலதான் நம்ம சொல்லுகிறார் பறந்து காக்கிற பட்சி போல. ஆரம்பத்துல இந்த நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஒரு கிராமத்துல, ஒரு வயல்வெளியில, ஒரு காடுல ஒரு கோழி இருந்தது. அந்த கோழி அப்படியே எரிந்த மாதிரி இருந்தது. இந்த வயல் எல்லாம் எரிந்து முடிந்ததும் அந்த வயலுக்கு சொந்தக்காரர் அந்த கோழியை வெட்டி உதைக்கும் போது அதற்குள்ளே இருந்து உயிரோடு குஞ்சுகள் வந்தது என்று சின்ன வயதுல இருந்து நிறைய கதை இருக்கு. இப்ப சமீப
சமீப காலமாக சிலர் பார்க்கும்போது நிஜமான அந்த வீடியோக்களே சிலதெல்லாம் வந்தது இருக்கு. நிறைய இடத்துல இப்படி நடந்தது போல. அப்போ இது அந்த கோழியினுடைய அந்த பறவையினுடைய சுபாவம் இது. இது எந்த தேசத்துல எந்த ஊர்ல இருந்தாலும் ஒரு இடத்துல நெருப்பு பற்றி கொண்டு எரியுது என்றால் அந்த தாயினுடைய சுபாவம் என்ன? கோழிகளை காத்துக் கொள்வது. அது எங்க இருந்தாலும் அப்படிதான் இருக்கும் போல. இப்ப அது போல இங்க வாசிக்கிறோம், அவர் முழுமையான ஒரு பாதுகாப்பு. கர்த்தர் நம்மை காத்து கொண்டார் என்றால் வெளியே என்ன நடக்குது, எப்படி போகுது, என்ன சூழ்நிலை, இதெல்லாம் பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். அவர் பார்த்துக் கொள்வார். முழுமையான ஒரு பாதுகாப்பு. எந்த பக்கத்திலிருந்தும் சேதப்படுத்தவே முடியாது. அது மேல இருந்தோ கீழே இருந்தோ சைட்ல இருந்தோ எல்லாவற்றிலிருந்தும் ஒரு பாதுகாப்பு. அதனாலதான் அவர் பறவையை சொல்லுகிறார். அதுவும் அவர் எப்படி சொல்லுகிறார்? வெறுமனே பட்சி என்று போடல. எப்படி போடுகிறார்? பறந்து பார்க்கிறார். இந்த காக்காலாம் தெரியும். சில நேரம் காக்காவுடைய குஞ்சு ரோட்ல இருந்ததுங்களா, இல்ல அந்த காக்கா கூட தொலைக்க போனா எங்க இருந்துதான் அந்த காக்கா வருதுன்னு தெரியாது. பட்டம் நம்ம தலையில கொத்தோம், இல்லை எங்கேயாவது நம்ம குத்தி போவோம். எந்த நேரத்தில் வரும், அவ்வளவு வேகத்துல வரும், எங்களுக்கு வருதுன்னு தெரியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் நம்மை சேதப்படுத்த வருகிறது, நம்மை பார்க்க வருகிறது என்றால் தேவன் அவர் பறந்து காக்கிற பட்சியை போல வந்து அவர் காக்கக்கூடிய அவ்வளவு வேகமா ஏற்ற நேரத்தில் சொன்னது போல இப்போ மிருகங்கள்லாம் வருது என்று சொன்னால் மிருகங்கள் நிலத்தில்தான் அதனுடைய பாதுகாப்பை கொடுக்க முடியும். மரத்து மேலேயோ இல்ல மற்ற இடங்கள்ல இருக்கிறதையோ அதனால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆனா இந்த பறவை என்று சொன்னால் அது நிலத்திலையும் அதை காத்துக்கொள்ள முடியும், மரத்து மேல இருந்தாலும் போக முடியும், இல்ல பறந்து கொண்டே இருக்கும்போது மற்ற சேதங்கள் வந்தாலும் அது சிறகுக்குள்ள மறைத்துக் கொள்ள முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் அது ஒரு உதாரணமாக தான் நம்ம சொல்லுகிறார். பறந்து காக்கிற பட்சியை போல் விசுவாசிப்போம். நாம் எந்த சூழ்நிலை குறித்தும் கலங்காதபடி தேவன் நமக்கு முழுமையாக அவர் காத்துக் கொள்வார். பட்சியை போல பறவை எப்படி வேகமாக வரும், முழுமையான பாதுகாப்பு தன் ஜீவனை கொடுத்தாலும் காட்சி கொள்வார். இதே போல அவரும் நம்மை காத்துக் கொள்ள போதுமானவர். வாசிக்கலான வசனம் 91வது சங்கீதத்துல 4வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். சிறகுகளால் உனக்கு நிழல் தருவார் போடல. பார்த்து எப்படி வாசம், சிறகுகளால் உன்னை மூடுவார். அப்படின்னா முழுமையா நம்மளை கவர் பண்றார், முழுமையா மூடிக்கொள்ளுகிறார், எந்த சேதமும் வராமல் வாசிக்கலாம். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் போடுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அவர் பட்சியை போல அவர் காக்கிறார். வாசிக்கும் போது அவர் செட்டைகளுக்குள்ளாக மூடுகிறார். மூடிவிட்டு அவர் அடுத்து நடக்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறார். நீ பகல்ல பயப்பட வேண்டாம், இரவுல பயப்பட வேண்டாம், மதியானத்துல நீ பயப்பட வேண்டாம். அது கொள்ளை நோய்க்கோ சங்காரத்துக்கோ அம்புகளுக்கோ எதுவாக இருந்தாலும் எல்லா வேலையும் கர்த்தர் பிரித்து சொல்லுகிறார். சில நேரம் நமக்கு காலையில எழுந்திருக்கும் போது பயம் இருக்கும், சில நேரம் வீட்டில் இருக்கும்போது பயம் இருக்கும், வேலைக்கு போகும்போது பயம் இருக்கும், சில நேரம் இந்த இரவு வந்துட்டாலே ஒரு பயம் வந்துடும், தூங்குற நேரத்துல ஒரு பயம் வந்துடும். அப்படி சொல்லுனா நீ இரவுல பகல்ல மத்தியானத்துல எந்த வேலையிலும் நீ பயப்படாது. ஏனென்றால் சிறகுகளால அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார், மூடி இருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம். அது தொடர்ந்து சொல்றார், உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பக்கத்துல 1000-10,000 இல்ல, ஒருத்தர் 2 பேர் இருப்பதற்கே நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பயந்து கொண்டிருக்கிறோம். இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே, இவங்களை
எப்படி சமாளிக்க போகும் தெரியலையே. ஒரு ஒத்த 2 பேரை குறித்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், 1000 2000 10000 வந்தாலும் என்ன செய்யாத, அதற்கெல்லாம் நீ பயப்படாத, நீ தைரியமா தொடர்ந்து மருத்துவம் சொல்லுகிறார். உன் சொந்த கண்கள்னால துன்மார்க்கருக்கு ஏற்படும் காரியங்கள் நீ என்ன செய்வ, நீ பார்க்க. அப்ப நமக்கு விரோதமாக வருகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்கிறார். துன்மார்க்கருக்கு அந்த காப்பாற்றுதல் இல்லாமல் போகும். அவர்களே ஒருவேளை நமக்கு விரோதமாக செய்யலாம். எது எப்படியோ கர்த்தர் நம்மை முழுவதுமாக அவர் காத்துக்கொள்ள முடியும். அதான் ரூத்துலே வாசிக்கிறோம். ரூத் 2வது அதிகாரத்துல 12வது வசனத்துல, உன் செய்கைக்கு தக்க பலனை உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தருடைய செட்டையில் உள்ளாக போகும்பொழுது அது நமக்கு வெறும் பாதுகாப்பு மட்டுமல்ல, ஒரு நிறைவான பலனையும் அவர் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அதனால்தான் நம்ம பறவையை உண்மையாய் வைத்து அவர் தெரியப்படுகிறார். யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நம்முடைய வேலை அவருடைய சட்டைகளுக்குள்ளாக போயிருக்கும். நம்மை அவர் மூடிக்கொள்கிறார் என்றால் அமைதியாக இருப்போம். நமக்கு விரோதமாக வெளியில நடக்கிற காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் செய்வது, சண்டை போடுவது எல்லாம் யார் பார்த்துக் கொள்ளணும்? கர்த்தர் பார்த்துக் கொள்ளணும். நம்ம அதை நினைவில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம், நம்ம அதை கண்ணில் வைத்துக் கொள்ள வேண்டாம். நம்முடைய பகுதி கர்த்தருடைய சட்டைக்குள்ளாக கர்த்தர் நம்மை காத்துக் கொள்ளக்கூடியவர். நம்ம சொந்த வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். இங்கு தீர்க்கதரிசி குறித்து வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியின் புத்திரன் எல்லாம் பண்ணிக்கணும், வேலைக்காரங்களுக்கு தான். இப்ப அவர்கள் அந்த ராஜா இவர்களை பிடிப்பதற்காக ஆரம்பிக்கிறான். இவர்கள் ஒரு மலையில ஒதுங்கி இருக்கிறாங்க. இப்ப ராணுவம் வருது இவங்க 2 பேரை பிடிப்பதற்கு. என்ன சொல்லணும்னா, இந்த தீர்க்கதரிசியை பிடிப்பதற்கு ராணுவத்தை அனுப்புகிறான். அந்த வேலைக்காரன் அவன் கூட இருக்கிறவன் கேயாசி அவன் பயன்படுறான். அவன் பயந்து இது எப்படி ஆகும்போது ராணுவம் வருதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பதட்டம் இருக்கு. அப்ப அவன் தீர்க்கதரிசனத்தை சொல்லுகிற காரியங்கள்லாம் தொடர்ந்து வாசிங்க. ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். வேலைக்காரனுக்கு அங்கு இருக்கிறதான தூதர்களும் அக்னிமயமான தூதர்களும் ரதங்களும் அவன் கண்ணுக்கு தெரியல. அவன் கண்ணுக்கு தெரியாததுனால அவன் என்ன சொல்றான், பயந்து போய் ராணுவம் வருதே, நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி அவன் பயப்படுகிறான். நீங்க அநேக நேரத்துல
நம்முடைய கண்களுக்கு தெரியாததுனால தான் நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்ம சூழ்நிலை குறித்து நம்ம பயந்து கொண்டு எப்படி ஆகும் தெரியலையே, என்ன பண்ண போறோம் தெரியலையே, புலம்புனது போல ஐயோ இப்படிதான் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கு. ஆனால் ஒன்று, நாம் கண்களுக்கு தெரியதோ தெரியவில்லையோ, நாம் உறுதியாக இருக்க வேண்டியது, நம்மை காப்பதற்கு கர்த்தர் தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரே நமக்காக செயல்பட்டு நம்மை காத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். நம்ம கண்கள் பார்த்துதான் நம்பணும் என்ற அவசியம் இல்லை. நமக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்க வேண்டும். விசுவாச கண்கள்ல பார்க்கணும். காணாததை பார்த்து நம்புவோம் என்றால் நாம் பாக்கியவான்களாக இருக்கும். ஒரு சம்பவம் நடக்க போகுது, கிடைக்க போகுது என்று அறிந்த பின்பு உறுதியாக இருப்பதல்ல. அறிகுறியே இல்லாத நேரத்திலும் கர்த்தர் என் வாழ்க்கையை அப்படி விடமாட்டார், அப்படி சேதப்பட விடமாட்டார், அப்படி ஒன்றுமே இல்லாமல் போக விடமாட்டார், என்னை காத்துக் கொள்வார் என்கிறதான விசுவாசம் இருந்தது என்றால் அதெல்லாம் நம்ம பாக்கியவான். அவர் செய்யக்கூடியவர். ஒன்று, நம்ம கண்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அவருடைய செயல், அவருடைய கிரியை இருப்பது உறுதியான ஒன்று. அது மாற்றமே இல்லை. கண்களை திறந்தவரும் விண்ணப்பிக்கணும். கண்களை திறந்ததற்கு பின்பாக தான் இவன் பார்க்கலாம். நம்ம விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை பறந்து காக்கிற பட்சியை போல ஒரு முழுமையான பாதுகாப்பு. எலிசாக்காக மலை முழுவதும் நிரப்பியிருந்தார் தூதர்களால். நம்மை காத்துக் கொள்வதற்கு தேவன் எல்லா காரியங்களையும் சூழ்நிலையும் அவர் செய்வார். அது மாற்றம் இல்லை. அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கணும். ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதும் இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். சில இடத்துல தேவன் நமக்கு முன்பாக போகிறார், சில இடத்துல தேவன் நமக்கு பின்பாக இருந்து அவர் காத்துக் கொள்கிறார். அவர் முன்பாக போகிறார் என்றால் முன்பாக அடைக்கப்பட்டதான கதவுகளை அவர் திறப்பார். பேதுரு சம்பவத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. அவர்கள் போகும் பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் தானாக திறந்தது. இதுதான் வாசிக்கிறோம். அப்ப தேவன் நமக்கு முன்பாக கடந்து போவார் என்றால் நமக்கு முன்பாக அடைப்பட்டிருக்கிறதான வாசல்களை திறக்கப்படும். நமக்கு முன்பாக அடைப்பட்டிருக்கிறதான வாய்ப்புகளை அவர் திறந்து கொடுப்பார். சில நேரம் நம்முடைய பாதை கோணலாக இருக்கிற என்றால் கோணலான பாதையை அவர் செவைப்படுத்தக்கூடியவர். நமக்கு முன்பாக சென்று காரியங்களை வாய்க்க பண்ணக்கூடியவர். சில நேரம் ஒரு சில நேரம் முள்ளுகள் இருக்கு, பள்ளங்கள் இருக்கு, சரியில்லாமல் இருக்கு என்றால் முன்னாடி போகிற அவர் எல்லாரும் சரி செய்து கொண்டே போவார்கள். மினிஸ்டர் யாரால் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு முன்பாக வாகனங்களை அனுப்புகிறார்கள் என்றால் அங்க இருக்கிற மனிதர்களோ அங்க இருக்கிறதான அட்மாஸ்பியர், மிருகங்கள் எல்லாம் ஒதுக்கி ஒரு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போகிறார்கள். அதுபோல அதற்கெல்லாம் மிக மேலான நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக போகிறார் என்றால் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார், அவர்களுக்கு முன்பாக போகிறார். அப்ப என்ன தடைகள் நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாம இருக்கு, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம இருக்கு என்றால் அவர் முன்பாக கடந்து போனா அந்த தடைகளை எல்லாம் அவர் தூக்கி போட்டுருவார், எல்லாம் சரி செய்ய முடியும். அதான் வாசகம் தடைகளை போட்டு தொடர்ந்து வசந்த வாசகம் வச்சுங்க. முன்னாள் சென்றார் கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். யாத்ராகமம் புத்தகம் 14ஆவது அதிகாரம் 19ஆவது வசனம் 20ஆவது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த கர்த்தர்
தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அப்ப இதுவரை முன்பாக நடந்து கொண்டிருந்ததான தேவதூதனவர் இப்பொழுது பின்னாடி நடக்கிறார். ஏன் வாசிக்கலாம் தொடர்ந்து? அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் இருந்தது. வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஒரே காரியம், ஒரு குற்றத்தாருக்கு ஒரு ஜனத்தாருக்கு அது பிரச்சனையாக இருக்கிறது, அதே ஒரு ஜனத்தாருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. பார்க்கிறோம், சில நேரங்களில் தேவன் காலங்களை தாண்டி இருக்கக்கூடியதான ஒருவர். காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கு. நாட்கள் தான் பார்க்கணும். காலங்களும் நேரங்களும் அவருடைய கருத்தில் இருக்கு. அவர் செய்ய இருக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில முன்னோக்கி போக வேண்டிய காலத்துல கர்த்தர் தான் கடந்து போகும். நம்ம சில திட்டங்களை வைக்கலாம். நம்முடைய எதிர்காலத்துக்கோ இல்லை பிள்ளைகளை பெற்றவர்களுக்கோ நம்மளுடைய வாழ்க்கைக்கோ ஒரு 10 வருஷத்துக்கு பின்பாக 5 வருடத்துக்கு பின்பாக இருக்க வேண்டிய பிளான்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். பணத்தெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கலாம். ஆனா அந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டிய சுகத்தையும் ஜீவனையும் கொடுப்பது யாருடைய கருத்தில் இருக்கு? அது கர்த்தருடைய கருத்துல தான். அப்ப சில நேரங்களில் நம்ம கேட்போம், கர்த்தாவே நீங்க முன்பாக கடந்து போகக்கூடியவர், என்னுடைய வாழ்க்கையினுடைய காலகட்டத்தில் நீங்க முன்பாக கடந்து போங்க. இன்னும் 5 வருடத்துக்கு முன்பாக இல்லை 10 வருடத்துக்கு முன்பாக கடந்து போங்க. அந்த காலகட்டத்தில் நான் வாழ வேண்டிய பரிசுத்தமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை எனக்கு ஒழுங்கு பண்ணி கொடுங்கன்னு நம்ம கேட்போம். அவர் முன்பாக கடந்து போகக்கூடிய தொடர்ந்துல வாசிக்கிறோம். அவர் சில நேரங்களில் பின்பாக இருந்து காத்துக் கொள்ளக்கூடியவர். சில காரியங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம செய்த காரியங்கள் இருக்கு. சில பாவம் செய்திருப்போம், சில தவறான காரியங்கள் செய்திருப்போம். அந்த காரியங்கள் நம்ம பின்னாடி துரத்தி கொண்டே வரும். சில நேரங்கள் நம்ம நினைவுல இருந்து நம்மளால விலகி போகவே முடியாது. சில நேரம் குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம், இல்லைனாக்கா சில வழிகளாக இருக்கலாம், சில சோகமான நிகழ்ச்சியாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நம்ம துரத்தி கொண்டே வரும். நம்ம அதுல விலகி போகணும்னு நினைச்சாலும் அதை பிடித்து கொண்டே இருக்கும். சில வேற குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம், சில பழக்கங்களை விட முடியாமல் இருக்கலாம். ஏதோ ஒன்று அப்ப கேட்போம், கர்த்தர் எனக்கு பின்பாக இருந்து என்னை காத்துக்கொண்டா, என்னை துரத்தி கொண்டு வருகிற, என்னை பின்பற்ற வருகிற எல்லா காரியத்தையும் அவர் தடுத்து நிறுத்திடுவார். எனக்கு முன்பாக ஒரு வழியை செவ்வாய்ப்படுத்தினார். அதான் வாசிக்கிறேன். ஏசாயா 52:12 வேணா வாசிக்கிறோம். ஏசாயா 52 அதிகாரம் 12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்ப கர்த்தர் முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கிறார். செவ்வையாக்கிட்டா நம்ம எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். குடும்பம் எப்படி அமைப்போது, படிப்பு என்ன அமைப்போது, ஊழியம் எப்படி அமைப்போது, வேலை எப்படி அமைப்போது, ஏதோ யோசித்திருப்போம். அதெல்லாம் கலங்க வேண்டாம். ஏன்னா நமக்கு முன்பாக கடந்து போகிற கர்த்தர் அவைகளை எல்லாம் செவ்வைப்படுத்தினார். இப்ப அந்த பாதையில நிதானமாக விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு கடந்து போவோம். இப்ப நான் சொன்னது போல சில காரியங்கள் நம்ம பின்பு துரத்தி கொண்டே வரும். நம்முடைய பாவம், நம்முடைய அசுத்தம், நம்முடைய பலவீனம், நம்முடைய பயம், இதெல்லாம் நம்ம பின்னாடி துரத்தி கொண்டே வந்தா சொல்லுவோம். அவர் சில நேரங்களை எப்படி செயலாற்றுகிறார்? பின்பாக இருந்து நமக்கு பின்னிருந்து நம்மை காத்துக்கொள்ளு, பின்னிருந்து நம்மை காத்துக் கொள்கிறார் என்றால், நான் நிற்கிறேன், நீ முன்னாடி போய்கொண்டே இருக்கு, திரும்பி பார்க்காது.
நீங்க அநேக நேரத்தில் கர்த்தர் சில காரியங்களிலிருந்து நம்மை விடுதலை கொடுத்து நம்மை மாற்றி வேறு மனிதனா வைக்கிறார். ஆனால் நம்ம திரும்ப அதையே காரியத்துக்கு திரும்ப போய்கொண்டோம். கர்த்தர் நம்மை விடுதலை தான் பண்ணுறார், கர்த்தர் மாற்றுகிறார். ஆனால் நம்ம சில நேரம் சிந்தையில நம்ம பழைய காலத்துக்கு போயிடுவோம், யோசனையில பழைய காலத்துக்கு போவோம், பேச்சுல பழைய காலத்துக்கு போயிடுவோம், பின்னோக்கி போவோம். அதெல்லாம் இல்லாதபடி முன்னோக்கி மாத்திரம் போவோம், கர்த்தரை மாத்திரம் நோக்கி பிரயாணிப்போம். லோத்துடைய மனைவி அவள் பின்பாக திரும்பி பார்த்ததுனாலதான் அவள் ஒப்புத்துணாம இருந்தார். அவர் என்ன சொன்னா, நீ திரும்பி பார்க்காம போயிரு, அப்ப பின்னாடி என்ன நடந்தாலும் நமக்கு தேவையில்லை, கர்த்தர் காத்துக் கொள்வார். நம்மை சார்ந்த மனிதர்களுக்கு, நம்மை சார்ந்த சூழ்நிலைகளுக்கு எந்த காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதை கர்த்தர் செய்யணும். நம்ம பின்னோக்கி போகணும்னா நான் வேதத்தை பிடித்து விசுவாசத்துல கர்த்தரை நோக்கி இன்னும் நான் எப்படி முன்னோக்கி போவது, என் செயலில் என்ன மாற்றம் வேண்டும், என் சிந்தையில என்ன மாற்றம் வேண்டும், என் பேச்சுல என்ன மாற்றம் வேண்டும், என் நடக்கையில என்ன மாற்ற வேண்டும், இதை நம்ம கவனத்துல வைக்கும், இதை நோக்கி முன்னோக்கி போவோம். நமக்கு பின்னாடி நடக்கிறதெல்லாம் கர்த்தர் காத்துக் கொள்வார். நமக்கு சேதமே வேண்டாம். நம்ம பின்பாக பேசுறவங்க, பின்பாக செயல்படுறவங்க, இப்ப நம்ம இங்க அமர்ந்து கொண்டு இருக்கோம், நம்மை சார்ந்த மனிதர்கள், சூழ்நிலை, வாழ்க்கையில பின்னாடி என்ன நடக்குது, என்ன, அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். அதெல்லாம் கர்த்தர் காத்துக் கொள்வார். அவர் பின்பாக இருந்தும் காத்துக் கொள்வார், முன்பாக போய் போனையிலையும் அவர் சரியாக்குவார், தடைகளையும் அவர் நீக்கிக் கொள்வார். கவலைப்படாதபடி தைரியத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட கர்த்தர் இதுவரைக்கும் நம்ம அப்படிதான் காத்திருக்கிறார். நம்ம ஜெபித்த ஜெபத்துக்கு எல்லாம் இரவாகட்டும் பகலாகட்டும் பயத்தோடு இரவுல படுத்திருக்கோம். நாளைக்கு தான் எப்படி இருக்கு போகணும். ஆனா கர்த்தர் மகிழ்ச்சியோடு அந்த நாளை கடந்து போவதற்கு அநேக திருவிகள் இறப்பு செய்திருக்கிறார், நிறைய செய்திருக்கிறார், இன்னும் செய்வார். நம்ம நினைவுல வைக்க வேண்டியதெல்லாம் இந்த காத்துக் கொள்ளுதல் யாருக்கு தான் நடக்கும்? உண்மை உள்ளவர்களுக்கு. மாறி மாறி இருக்கோம் என்றால் மாறி மாறி தான் நடக்கும். காத்திருக்கிறது போல இருக்குவோம், பயம் வந்துடும், மாறி மாறி போவோம், இப்படியே இருக்கும். மாறுபாடு இல்லாதபடி உண்மை உள்ளவர்களாக இருப்போம். உண்மை உள்ளவர்களுக்கு அவர் உண்மை உள்ளவர், அவர் காத்துக் கொள்ளுகிறவர். அவர் எப்படி காத்துக் கொள்ளுகிறார்? 3 விதங்களை பார்த்திருக்கிறோம். முதல் ஒன்று, அவர் தூங்காமலும் உறங்காமலும் நம்மை காத்துக் கொள்ளும். நம்ம கூட தூங்கிடுவோம், ஆனால் நம்மை காத்துக் கொள்வதற்கு அவர் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை, அப்படி நம்மை காத்துக் கொள்கிறார். அடுத்து, பறந்து காக்கிற பட்சியை போல அவர் காத்துக் கொள்கிறார். ஒரு முழுமையான பாதுகாப்பு. நேரத்துக்கு எங்க இருந்தாலும் வேகமா வந்துடுவார், எந்த இடத்துல இருந்தாலும் வந்துடுவார். அவர் பாதுகாப்புல மீறவே முடியாது. அதுதான் பறந்து காக்கிற. நடந்து காக்கிற, ஓடி காக்கிறன்னு சொல்லல. அதனால ஒரு இடத்துக்கு மேல போக முடியாது. தண்ணீர்ல நடமாடுறதான மிருகங்கள் நிலத்துல வர முடியாது, நிலத்துல இருக்கிறதான மிருகங்கள் தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போக முடியாது, ஆகாயத்திற்கு போக முடியாது. ஆனால் இந்த பறவை எல்லா இடத்துக்கும் போக முடியும். அதுதான் பறந்து காக்கிறது. அப்ப எல்லா சூழ்நிலையிலும் நம்மை காத்துக்கொள்ள அவரால் முடியும். முழுமையான ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு காரியம், அவர் நமக்கு முன்னாலும் பின்பாகவும் இருந்து காத்துக்கொள்வார். இந்த நினைவில் வைப்போம், இதை விசுவாசிப்போம், உறுதியா இருப்போம். கர்த்தர் எந்த சூழ்நிலையும் நம்மை கைவிடாதபடி இதுவரை காத்தவர் இன்னும் நம்மை காத்துக் கொள்வார். நம்ம எல்லாரும் அப்படியே காக்கணும். இதுவரை காத்துதான் தெய்வம். இன்னும் அவர் அதிகமாக நம்மை காத்துக் கொள்வதற்கு இதுவரை ஒருவேளை உண்மை இல்லாமல் இருந்திருக்கும். இந்த நாளில் தீர்மானம் எடுப்போம், நான் உண்மையாக இருக்கிறேன். இதுவரை என்னை நீங்கள் காத்ததை நான் நினைவு கொடுத்தேன், மனதார அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் இனி நான் பின்பாட்டத்துக்குள்ள போகல. முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் சொன்னீங்களே, நான் இனி சிந்திக்கல. எனக்கு பின்பாக பற்றி கொண்டு வருகிற தொடர்ந்து வருகிற காரியங்களுக்கு நடுவாக நீங்கள் நின்று என்னை காத்துக் கொடுங்க. நீங்கள் முன்பாக ஏற்படுத்தின அந்த செவ்வையான பாதையில நடப்பதற்கு எனக்கு வழிவாசல்கள் திறந்து கொடுங்க. மற்ற அழைத்து போகிறவர் அல்ல,
தீர்க்காயுசை கொடுத்தது. ஆசீர்வாதத்தை எங்கள் நாவுகளில் வைத்திருக்கிறதான தேவனே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அது கனியை புசிப்பார்கள் வாசிக்கிறோம். நாவின் பதியுத்தம் கத்தரால் அவர்கள் வாசிக்கிறோமே. நாம் சொல்லுகிறோம், நாங்களும் எங்கள் சபையின் குடும்பமாக உங்களுடைய சமூகத்தில் இன்னும் அநேக வருடங்களுக்கு தலைமுறையாக நின்று உண்மை நாங்கள் துதிப்போம் என்று வாக்கு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களை காத்துக் கொடுக்கிறோம். நாங்கள் பார்க்கிற பலவீனங்கள், நாங்கள் பார்க்கிற சோர்வுகள், எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாறுதலை ஏற்படுத்துங்க. என்னவோ முடியும், எப்படி ஆகுமோ என்றெல்லாம் நாங்கள் கலங்கல விசுவாசிக்கிறோம். எங்கள் கண்கள் அறியாவிட்டாலும் கர்த்தர் காத்துக் கொள்ளக்கூடியது. நேர்த்தியான விதத்தில் நீங்க காத்துக் கொள்ளக்கூடியது. அதை நாங்கள் நம்புவோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தரை உறுதியாக பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில தெய்வம் தவறு செய்கிறார், அதனவே அல்ல, நம்மை காத்துக் கொள்ளக்கூடியது. உறுதியோடு விசுவாசத்தோடு கர்த்தரை மீறி என் வாழ்க்கையில ஒன்றுமே நடக்க முடியாது. யாரும் என்ன செய்ய முடியாது. எத்தனை மனிதர்கள் விழுந்தாலும் சரி, நான் அவருடைய சட்டைகளுக்குள்ளாக இருக்கும் பொழுது, அவருடைய சட்டைகளுக்குள்ளாக நான் மறைந்திருக்கும் பொழுது, எத்தனை மனிதர்கள் விழுந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அதை மேற்கொள்வதே யோசித்து செய்வதே அல்ல. கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வை இந்த வேலைகளை கற்றுவிடுங்கள். உங்களை நம்பி நாங்கள் போகிறோம். சமாதானத்தோடு எங்கள் பயங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளும். உங்கள் பாதத்தில் அமர்ந்தவர்களாய் செய்யும். எங்கள் மீது இலக்கமாய் எங்களை இதுவரை காத்த தேவன் இன்னும் அதிகமாக காத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் இரவுல நாங்கள் சமாதானமாய் படுத்து நாளை தினம் சந்தோஷத்தோடு முடிக்க உதவி வருஷத்தின் நடுவில் கிரியை இப்படித்தான் தேவன் இந்த நாள் இரவுல எங்களுக்காக செயலாற்றுகிறது. ஆரோனுடைய கோடு துணித்தது போன்ற இரவுல எங்கள் வாழ்க்கை இரவுல துணிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை இரவுல காத்தது போல எங்களுக்கு வேண்டாத காரியங்களிலிருந்து இரவுல காத்துக் கொள்வோம். எங்களுக்கான நன்மைகள் வருவதற்கு எந்த மனிதர்கள் உள்ளத்தில் பேச வேண்டுமோ நீங்க பேசுங்க. வடிவாசலை திறந்து முதலேயாவை உயர்த்துவதற்காக ராஜாவுக்கு இரவுல தூக்கம் வராமல் கலைத்தது போல இந்த இரவுல எங்களுக்கான ஆசீர்வாதத்தை தர வேண்டிய மனிதர்கள் சூழ்நிலைகளிடத்தில் கிரியை செய்ய இரவு முழுவதும் தானியேலை சிங்கங்களின் கேள்வியில காத்தது போல இந்த இரவு மாத்திரம் இல்லை, எல்லா இரவுகளும் நாங்கள் சுகமாய் தூங்கி எதிர்க்கைகளை கத்த நீங்க காத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு சரியாக ஜெபிக்க தெரியவில்லை, சரியாக கேட்க தெரியவில்லை, ஆனால் உண்மை முழுவதுமாக நம்புகிறோம். உங்கள் கரங்களிலே கொடுக்கிறோம். எங்களை காத்து ஆசீர்வதித்து சமாதானம் சந்தோஷத்தோடு எங்களை காத்துக் கொள்கிறோம். வருகின்ற வாரம் சபைக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு சாட்சிகளை சுமந்து கொண்டு வர இந்த வாரம் எதை ஜெபிக்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டவர்களாக வருவதற்கு தேவன் திரும்பி பார்க்க அனுகிரகம் செய்ய எங்கள் சந்தோஷத்திற்கும் எங்கள் சமாதானத்திற்கும் எந்த விதமான கெடுதலும் பாதமும் வராதபடி கர்த்தர் நீங்கள் காத்துக் கொள்ளுங்க. எங்கள் சபையை சார்ந்த வயதானவர்கள் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடமையில ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே வெளியிலே போகும்போதும் வரும்போதும் ஆவி ஆத்தும சரீரத்தை உலக காரியங்களும் ஆவிக்குரிய காரியங்களும் எல்லாவற்றையும் தேவன் காத்துக்கொண்டு ஆசீர்வதிக்கிறேன். நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.